الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹு தாலாவுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பிசுறு தட்டாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் மேலும் நாதாக்கள் சுஹதாக்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹு தாலா என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தினுடைய காணிக்கையான சலாத்தை கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலத்தில் ஊர் தலைவர்களுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் இன்னும் இயக்க தலைவர்களுக்கும் பெரும் வரலாறு படைத்தவர்களுக்கும் சிலை வைத்து சிறப்புக்கக்கூடிய சமுதாயத்துக்கு மத்தியில் நம்முடைய இஸ்லாத்தின் தலைவர்களான உலமாக்களான பெருந்தகைகளுக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கூட நம் சமூகம் சில இடங்களில் தருவதில்லை. இன்னும் இன்றைய காலத்தில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுளில் கூட ஏதேனும் ஒரு மனிதர் வருவார், ஒரு பொய்யான செய்தியை சொல்வார், இது செய்தால் இது நடக்கும் என்று சொல்வார். அதையும் நம்பி நம்முடைய சமுதாயம் உடனடியாக செய்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் உலமா பெருந்தகைகள் ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒவ்வொரு ஜும்ஆ மேடையிலும் அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் இதை செய்ய சொல்லி இருக்கின்றார்கள், இதை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் இதை விட்டு தடுத்திருக்கின்றார்கள், எனவே இதை விட்டு நீங்கள் தடுத்திருங்கள் என்று சொன்னாலும் அதை பெரிதாக நம்முடைய சமுதாயம் எடுத்துக் கொள்வதும் இல்லை, அதை எடுத்து நடப்பதும் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எவ்வளவு பெரிய மோசமான நிலையாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலமாக்கள் எப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர்கள் என்று தெரியுமா? குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அடியார்கள் இந்த அல்லாஹு தஆலாவை அதிகம் பயப்படுபவர்கள் அவர்கள் உலமாக்கள் தான் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சாட்சி சொல்லிவிட்டான். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் خيركم من تعلم القرآن وعلمه, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்றும் அதை கற்றுக் கொடுப்பவரும் தான் என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கும் மேலாக ஒரு ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அல் உலமா வரஸத்துல் அன்பியா, வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசு என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். பார்த்தீர்களா, நாம் வணங்கக்கூடிய அல்லாஹ்வும் நாம் பின்பற்றக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உலமாக்களை பற்றி எவ்வளவு சிறப்பு மிக்கதாக சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவை நாம் வணங்குகின்றோம், நாம் இஸ்லாத்தினுடைய சமுதாயமாக இருக்கின்றோம். நம்மின் மீது உலமாக்களை சிறப்புப்படுத்துவதும் கண்ணியப்படுத்துவதும் எவ்வளவு பெரிய முக்கியமான கட்டாய கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்முடைய சமூகத்தில் இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ஆலிம் பெருந்தகைகளை உருவாக்கக்கூடிய மதரசாக்களையும் நம்முடைய சமுதாயம் மனதளவில் தாழ்ந்த அந்த சிந்தனை வைத்திருக்கின்றது. ஒவ்வொரு பெற்றோர்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய பிள்ளை பெரிய டாக்டராக ஆக வேண்டும், பெரிய இன்ஜினியராக ஆக வேண்டும், பெரிய வக்கீலாக ஆக வேண்டும், பெரிய கலெக்டராக ஆக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டவர்கள் மிகவும் கஷ்டத்துடன் பேராசையோடு தங்களுடைய ஆபரணங்களை விற்றும் தங்களுடைய சொத்து பத்துக்களை விற்றும் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு இறுதியாக பெரும் ஏமாற்றமே வந்து அடைகின்றது. உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், டாக்டர் படிப்பை ஒரு 1000 நபர்கள் படிக்கின்றார்கள் என்று சொன்னால் அதில் 100க்கும் சொச்சம் நபர்களுக்கு அதனுடைய துறையில் வேலை கிடைக்கின்றது. மீதமுள்ள அனைவர்களும் நாம் பார்ப்போம், கூலி வேலை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். திறமை உள்ளவனுக்கு ஒரு மதிப்பு, திறமை இல்லாதவனுக்கு மதிப்பே இல்லை. ஆனால் ஒரு மதரசா ஓதக்கூடிய மாணவன் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஒரு மதரசாவினுடைய மாணவன் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் மலக்குமார்களுடைய இறக்கையில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றான், நடந்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட படிப்பை படித்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு முதலாளிக்கு கீழ்தான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் ஆலிம் பெருந்தகைகளுமோ அவர்கள் பணி செய்யக்கூடிய பணி நபிமார்களுடைய பணி, அவர்கள் பணி செய்யக்கூடிய இடமோ அது அல்லாஹு தஆலாவின் வீடு. இன்னும் எவ்வளவுதான் பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, வக்கீலாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்னால் ஒரு ஆலிம் பெருந்தகை தான் ஃபர்லுடைய தொழுகை வைக்கக்கூடியவராக இருக்கின்றான். பார்த்தீர்களா, அல்லாஹு தஆலா உலமாக்களை எவ்வளவு சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான்.
இப்பேற்பட்ட உலமாக்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்களுடைய பலம் சக்தியும் என்னவென்று தெரியுமா? இங்கிலாந்தில் பிளாக்ஸ்டோன் என்று ஒரு நபர் இருப்பார். அவர் கிறிஸ்தவர். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஒரு அவையில் 1 மணி நேரம் வாதாடினால் போதும், ஒரு அவையில் 1 மணி நேரம் உரையாடினால் போதும், அந்த அவையில் உள்ள அனைவர்களையும் கிறிஸ்தவராக அவர் மாற்றி விடுவார். அப்பேற்பட்ட ஒரு சிந்தனை உள்ளவர். ஒரு நாட்டிற்கு அவர் தங்கியிருந்தார் என்று சொன்னால், அவர் அந்த நாட்டில் தங்கி 3 மாதங்களுக்கு மேல் ஆகாது, அந்த நாட்டில் உள்ள பெரும்பாலானவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றி விடுவார். இந்த நிலையில் இஸ்லாம் இந்தியாவில் மிகவும் பரவலாக பரவி இருக்கின்றது. இதை அறிந்து கொண்ட அந்த கிறிஸ்தவ தலைவர்கள், இங்கிலாந்தினுடைய கிறிஸ்தவ தலைவர்கள் ஒரு பெரும் ஆலோசனை செய்கின்றார்கள். ஆலோசனை செய்துவிட்டு சில நபர்களை இந்தியாவுக்கு அனுப்புகின்றார்கள். அவர்களுடைய பருப்புமோ இந்திய முஸ்லிம்களிடத்தில் வேகவில்லை. அவர்கள் தோல்வியுடன் வந்து சொல்கின்றார்கள், எங்களால் ஒரு முஸ்லீமை கூட கிறிஸ்தவனாக மாற்ற முடியவில்லை என்று சொன்னார்கள். இதற்கு பிறகு ஒரு பெரிய ஆலோசனை செய்கின்றார்கள். செய்துவிட்டு அவர்கள் அந்த பிளாக்ஸ்டோன் என்ற நபரை இந்தியாவுக்கு அனுப்புவதற்காக வேண்டி முடிவு செய்கின்றார்கள். முடிவு செய்துவிட்டு அதே போன்று அந்த பிளாக்ஸ்டோன் என்பவரும் இந்தியா வந்து அடைகின்றார். இந்தியா அடைந்து விட்டு சில காலங்கள் ஆகின்றது. சில காலங்கள் போனதற்கு பிறகு அந்த இங்கிலாந்தினுடைய தலைவர்கள் மிகவும் ஆவலுடனும் தேட்டத்துடனும் இந்தியாவினுடைய நிலையை கேட்டு ஒரு கடிதத்தை பிளாக்ஸ்டோன் என்பவருக்கு அவர்கள் அனுப்புகின்றார்கள். அதை படித்துவிட்ட அந்த பிளாக்ஸ்டோன் என்பவர் பதில் கடிதம் எழுதுகின்றார். எப்படி என்று சொன்னால், நான் இந்தியாவினுடைய நிலையை நேரில் வந்து சொல்கின்றேன் என்று அவர் எழுதிவிட்டார். எழுதிவிட்டு சில காலங்களுக்கு பிறகு அவரும் இந்தியா வருகின்றார். இந்தியா வந்து விட்டு சொல்கின்றார், எப்படிப்பட்டவர், ஒரு அவையில் உரையாடினால் அனைத்து நபர்களையும் கிறிஸ்தவராக மாற்றி விடுவார். ஒரு நாட்டிற்கு சென்றாரே ஆனால் பெரும்பாலானவர்களை கிறிஸ்தவராக மாற்றி விடுவார். அப்பேற்பட்டவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் இந்தியாவில் 17 மாதங்களாக நான் தங்கியிருந்தேன். 17 மாதங்களாக தங்கியிருந்தேன். என்னால் ஒரு முஸ்லிமை கூட கிறிஸ்தவனாக மாற்ற முடியவில்லை. காரணம் என்னவென்று தெரிவதற்காக வேண்டி அவர்களுடைய வீதியிலே நான் மாறுவேடத்தில் சென்றேன். சென்ற பொழுது பார்த்தால் அவர்களுடைய வீதியில் அதிகமாக குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுத்தரக்கூடிய மதரசாக்கள் இருந்தது. இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அவர் சொல்கின்றார், நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுத்தரக்கூடிய மதரசாக்கள் இருக்கும் வரை, கல்வி ஊடகங்கள் இருக்கும் வரை, நம்மால் ஒரு முஃமினையோ முஸ்லிமையோ எந்த மதத்திலும் மாற்ற முடியாது, கிறிஸ்தவனாக மாற்ற முடியாது, நெருங்கக்கூட முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். பார்த்தீர்களா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியாவில் இஸ்லாம் நிலைத்து நிற்பதற்கு காரணம், இஸ்லாம் உறுதியாக நிற்பதற்கு காரணம் அது இல்மும் அதை கற்றுத்தரக்கூடிய மதரசாக்களும் தான். இப்பேற்பட்ட இல்மை கற்கக்கூடியது எவ்வளவு முக்கியமான விஷயம், கட்டாய கடமையான விஷயமாக இருக்கின்றது என்று தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். மார்க்க கல்வியை கற்பது என்பது ஒவ்வொரு முஃமின் மீதும் கட்டாய கடமை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு மார்க்க கல்வியினுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்று தெரியுமா? இந்திய முஸ்லிம்கள் சிலர்கள் பிரேசில் நாட்டிற்கு அவர்கள் செல்கின்றார்கள். சென்ற பொழுது அவர்கள் தொழுகைக்காக வேண்டி அவர்கள் பள்ளியை தேடுகின்றார்கள். அவர்கள் தேடும் பொழுது அனைத்து பள்ளிகளும் பூட்டப்பட்டு இருக்கின்றது. இதை அவர்கள் பொதுமக்களிடத்தில் விசாரிக்கின்றார்கள். ஏன் அனைத்து பள்ளிகளும் பூட்டப்பட்டு இருக்கின்றது என்று விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், பல காலங்களாக தொழுகை நடக்காததன் காரணமாக பள்ளிகள் பூட்டப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னார்கள். வேறு வழி இல்லாமல் ஒரு விளையாட்டு மைதான ஓரத்தில் அவர்கள் தொழுக ஆரம்பிக்கிறார்கள். இதை ஒரு சில நபர்கள், ஒரு சில கால்பந்து விளையாடக்கூடிய வாலிபர்கள் பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு ரொம்ப நேரம் மிகவும் ஆச்சரியத்துடன் அவர்கள் பார்க்கின்றார்கள். இவர்கள் தொழுது முடித்தவுடன் அவர்கள் வருகின்றார்கள். வந்துவிட்டு, இப்பொழுது நீங்கள் என்ன செயல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய சிப்பாய்கள் வாலிபர்கள், இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை பாதுகாக்கக்கூடிய வாலிபர்கள், இஸ்லாத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய வாலிபர்கள் தொழுகை என்றால் என்னவென்று கூட தெரியாமல் இருக்கின்றார்கள். இதற்கு பிறகு ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள், இதெல்லாம் எங்களுடைய தாத்தா பாட்டி செய்வதை நாங்கள் கண்டிருக்கின்றோம் என்று சொன்னார்கள். இதை கேட்ட இந்திய முஸ்லிம்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பார்த்தீர்களா, நம்முடைய மார்க்க கல்வியை விட்டுவிட்டு உலக கல்வியின் பக்கம் சென்றதனுடைய விளைவு இஸ்லாத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு, இஸ்லாத்தினுடைய சிப்பாய்களாக இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு தொழுகை என்றால் என்னவென்று கூட தெரியாமல் ஆகிவிட்டது. இப்படியாக இஸ்லாத்தை விட்டும் நம்முடைய இஸ்லாமிய மக்கள் மிகவும் தூரமாக சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள், இல்மை கற்பது என்பது ஒவ்வொரு முஃமின் மீதும் கடமை என்று சொல்லிவிட்டார்கள். எனவே நாம் அனைவர்கள் மீதும் இல்மை கற்பது கட்டாய கடமை. நாம் மட்டும் உருவானால் போதாது, நாம் மட்டும் இல்மை கற்றால் போதாது, நம்முடைய சந்ததியினர்கள் அனைவர்களையும் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களையும் பாதுகாக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய சிப்பாய்களாக நாம் ஆக்க வேண்டும். இந்த விஷயத்தை கேட்டவுடன் நம்முடைய உள்ளத்தில் என்ன நியத்து வர வேண்டும்?
என்னுடைய வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவர்களையும் நான் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்வேன். அவர்கள் அனைவர்களையும் குர்ஆனையும் ஹதீஸையும் மனப்பாடம் செய்யக்கூடிய இஸ்லாத்தினுடைய சிப்பாய்களாக நான் ஆக்குவேன் என்று நாம் நியத்து செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நியத்து செய்யலாமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாக்களுக்கும் அதிலிருந்து வெளியாகக்கூடிய உலமாக்களுக்கும் உதாரணம் என்னவென்று தெரியுமா? எப்படி பூமியில் பல காலங்களாக வைரக்கல் உருவாகி உருவாகி பிறகு மக்களிடத்தில் வரும் பொழுது ஜொலித்துக் கொண்டிருக்குமோ, அதே போன்றுதான் ஒரு மதரசாவுடைய மாணவன் மதரசாவில் பல காலங்களாக கல்வி கற்று அதற்கு பிறகு உலமாக்களாக வெளியே வரும் பொழுது ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒவ்வொரு மதரசாக்களிலும் நேர்வழி காட்டக்கூடியவர்களாக, நபிமார்களுடைய பணியை செய்யக்கூடியவர்களாக, குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுத்தருபவர்களாக ஜொலித்துக் கொண்டிருப்பார்கள் உலமாக்கள். இதற்கு மேலும் நமக்கு ஒரு சிறந்த உதாரணம் காட்ட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு முன்னால் வைரத்திற்கு மேல் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது உஸ்தாத்மார்களை பாருங்கள், நம்முடைய ஆன்மீக ஆசான்களை பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் அவர்களை வைத்திருக்கின்றான். இதே போன்று நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்க வேண்டும் என்று நாம் ஆசை கொள்ள வேண்டும், நியத்து வைக்க வேண்டும். நியத்து வைத்ததன்படி அதன்படி அமல் செய்ய வேண்டும். எனவே நம் அனைவர்களையும் நம்முடைய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும் இன்னும் இல்மை கற்கக்கூடியவர்களாகவும் இல்மை போதிக்கக்கூடியவர்களாகவும் இன்னும் நம்முடைய வாரிசுதாரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல் உலமா வரஸத்துல் அன்பியா என்று, அல் உலமா வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசு என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உலமாக்களாக நம்முடைய பிள்ளைகளை ஆக்குவதற்கும் இன்னும் மதரசாக்களுக்கு அதிகமாக வாரி வழங்கக்கூடிய நிலைத்து இருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய நல்லடியார்களாகவும் இன்னும் உலமா பெருந்தகைகளை கண்ணியப்படுத்தி சிறப்பிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.